அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஸன் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இறைவனுடைய அருள் அனுகிரகத்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம், இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படியெல்லாம் இருக்குது. அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா, சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம். அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம், முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக. அடுத்தது பார்த்திங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு, அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான். சிறப்பு அப்படின்னு அர்த்தம். சூரியன் எந்த இடத்துல சூரியன் மாறுறாரோ, கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான். அப்போ எந்த இடத்துல மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருச்சகத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம். கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு 8ஆம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். அதான் கார்த்திகை. அப்பேற்பட்ட 17/11/2025 ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கட்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி வருது. அந்த கார்த்திகை 1 அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பு, அற்புதமான விஷயம். நம்மளுடைய பாவங்கள், குற்றங்கள், சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். காவேரி இருந்துச்சுன்னா, திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க. அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க. யாராவது உறவுகள் இருந்தாலும், நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம். கைசிக ஏகாதேசினி எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை 15ஆம் தேதி 1/10 இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னாள் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு சரசர நாமெல்லாம் கேட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3/12 புதன்கிழமை பரணி தீபம். சிறப்பு, அற்புதம். எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீபச் சுடர் ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை 17ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த 3 நாளும் ஐதீகமாக, இதுக்கு தோஷமே கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இதை விட இன்னொரு விசேஷம் என்ன, இந்த பரணி தீபத்தை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போகிறார். இது 5/12 கார்த்திகை 19ஆம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம். துலாம் ராசி, தமிழ் மாதமான சிறப்பான மாதமான கார்த்திகை மாதம். சுக்கிரன் உங்களோட இடத்துலையே இருக்கிறாருங்க. எதையுமே மகிழ்ச்சியாக அற்புதமாக இருக்கிறது. தொழிலெலாம் கண்டிப்பாக மாறிடுச்சுங்க. நான் மலேசியாவில் இருந்தேன், இப்போ ஹைதராபாத் வந்துட்டேன். சொன்னாங்க போன மாதம் ஒரு ஜாதகம், தொழில் மாற்றம் உண்டு, கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு, கணவன் மனைவிக்கு நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு, ஒரு சேலை வாங்கிறது, ஆடை ஆபரணம், நகை நட்டு வாங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு. துலா ராசிக்கு இந்த மாதம் நீங்கள் வீட்டுக்காக செலவு பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், இந்த கிரக கோச்சார அமைப்பை வைத்து இப்போ சுவாதி நட்சத்திரம் இருக்கீங்க, விசாகம் இருக்கீங்க, சித்திர நட்சத்திரமெல்லாம் சுக்கிரனோட இடமே உங்கள் இடம் தானே. அப்போ இது எப்படின்னா, அந்த தலைமைத்துவம் இந்த அரசியலில் இந்த அவங்க கூப்பிட்றாங்க, நம்ம ஒரு சப்டிவிஷனாக போயிட்டு கூட ஒரு ஒத்துழைப்பாக கேட்குறாரு, ஒரு ஆர்கனைசராக கேட்குறாரு, அப்படி சப்போர்ட்டாக கேட்குறாரு. நம்ம போய் வேலை செய்யலாமா, ஏதாவது 2 காசு சம்பாரிச்சிட்டு வந்துடலாமா, இந்த ஒரு 6 மாதம் 5 மாதம் ஓடுனோம்னா அவரோடையே இருந்தோம்னா ஜெயிச்சிடலாமா, நம்மளும் கொஞ்சம் பேர் புகழ்
பக்கத்தில் அப்படி அந்த ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன வரும், அந்த எண்ணங்கள்லாம் நிவர்த்தி. அப்போ எண்ணிய காரியங்கள் நிவர்த்தி அடையவும் எண்ணிய காரியங்கள்லாம் சித்தி அடையக்கூடிய மாதமாக இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுறாருங்க. ஏன்னா கலத்தர காரகன், கலத்தர பாவமே உங்கள் பாவம் தான். அதனால் சுக்கிரன் நல்லா வலிமையாக இருக்கார். உங்களுக்கு என்ன வேணுமோ, பணங்காசு வேணுமா, திருமணம் வேணுமா, நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை வேணுமா, பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்று கூடுவர், லவ் பண்ணுறவங்க லவ் நல்லா பண்ணக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு திடீர்னு வந்து 4 நட்சத்திரம்லாம் குறித்து திருமணம் பண்ணிக்கலாமான்னு ஃபேமிலியில் கலந்துரையாடல்கள்லாம் நடக்கும். 2வது திருமணம், செகண்ட் மேரேஜ் ஏற்பாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில். அப்போ இந்த மீன சனி பகவான் தொழில் சார்ந்து, இந்த புதிய தொழில் நீங்களே சொந்த தொழில் செய்கிறீங்க, சொந்த தொழிலுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப் போடுறதோ அல்லது ஒரு வந்து வேறு ஒரு பிரான்ச்சு, ஒரு கிளை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். இப்போ போன தடவை வந்து ஒரு கேட்டார், கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி சீசன்பாங்க, இந்த தீபாவளி சீசனுக்கு பட்டாசு போடலாமா, அப்படி போடும்போது இந்த செவ்வாய் ராகு இதெல்லாம் நல்லா இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் தான் அந்த வேக கிரகம், அந்த நெருப்பு கிரகம்லாம் நல்லா இருந்தால் தான் சட்டு 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 நமக்கு ஒரு தொழிலில் வந்து டக்குன்னு அன்றாடம் அழியக்கூடியதும்பாங்க. இந்த ராகு எது என்னதுங்க, அன்றாட அழியக்கூடாது. ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் அந்த ஒரு நாள், இந்த மாதிரி காய்கறிலாம் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் அழிஞ்சிரும். அப்போ அந்த சீசன் பிஸ்னஸும்பாங்க, அதெல்லாம் போடலாமா, இந்த வரைக்கும் நல்லா லைசன்ஸ் கிடைக்குமா, நல்லா அமோகமான சில தாந்திரிகம் சொன்னோம், சில விஷயம் ஆன்மீகம் சார்ந்து தாந்திரிகம் சொன்னோம். உடனே என்னாச்சுங்க, போன வருஷத்தோட இப்போ 4.5 லட்சம் 5 லட்சம் இந்த மாதம் எனக்கு அற்புதமாக வந்துச்சு மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படின்னு. என் கடன் தீர்ந்துச்சுனாங்க. ஏன்னா அவர் ரொம்ப கடனில் இருந்தார். அப்போ ஒரு கடன் தீரக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு தைரியத்தை நம்பிக்கையே கொடுக்கணும். ஜாதகம் பார்க்க வராங்கன்னா எது சார்ந்து வராங்க, பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே உண்டு. மனுஷனாக பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, ஆன்மீகம் சார்ந்தா, உலகியல் ஜோதிடம் சார்ந்தா, இந்த பிரபஞ்சத்தோட விஷயத்தை எடுத்து தாந்திரிகமாக கொடுக்கறது, தந்திரமாக ஜெயிச்சுக்கோ, இந்த தசா புத்தி, இந்த வழிபாடு எடுத்துக்கோ, 2ஆம் இடத்தை நல்லா ஆக்டிவேட், என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு போங்கன்னு சூட்சுமமாக சொல்லி கொடுத்துருவோம். அதை சொல்லி கொடுத்துட்டாவே அவங்க போயிட்டு வந்துடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஸோ இத்தனை விஷயமும் இருக்குது. அப்போ குழந்தை பாக்கியமெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கா இல்லையா, எவ்வளோ நாள் ஆகும், திருமணம் எப்போ நடக்கும், குருவுடைய சப்போர்ட் மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. குரு இப்போ 4 கிரகத்துக்கு நல்லது பண்ணுவார், 4 கிரகத்துக்கு அடுத்த வருஷம் பண்ணுவார். ஆனால் நமக்கு காரியம் நடக்குதா, சித்தியை கொடுக்குதா அப்படின்னு இன்னும் 2-3 கிரகங்கள் தொடர்பு வரணும், நகர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். நிறையா இருக்குது ஜாதகங்கிறது, ஒரு சூட்சுமங்களாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் 2ஆம் இடம் நல்லா இருக்குது. அரசியல் கவர்மெண்ட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரும். நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யோகமான மாதம் இருந்தாலும் நீங்கள் வந்து வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து இப்போ சிறப்பாக இருக்கிறனால ஸ்ரீரங்கநாதரை போய் பார்த்துட்டு வந்துங்க. திருச்சி ஸ்ரீரங்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்க, விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க. 6 நெய் தீபம் வெள்ளிதோறும் உங்களுடைய பூஜை அறையில் துளசி கற்கண்டு வச்சு தீபம் வீட்டிலையும் ஏற்றி பெண்கள் வழிபாடு இடுங்க. சிறப்பான மாதமாக கார்த்திகை மாதம் அற்புதமாக இருக்குது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.